ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆந்திரா ஸ்டைலில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குழம்பு சாம்பார் தான் வைக்க போகிறோம். நல்லா காரமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். துவரம்பருப்பு, கடலப்பருப்பு ஒரு 2 hours நல்லா ஊற வச்சுக்கோங்க. புளி ஒரு எலுமிச்சம் சைஸ் எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப ரொம்ப புளிப்பாயிட போகுது குழம்பு, அதனால் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஊறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நல்லா ஒரு திருப்பிக்கங்க, அரைஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி ரெண்டுத்தையும் ஒரு திருப்பிக்கோங்க ஜாரில். அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஆப்ஷன் தான், போட்டால் நீங்கள் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம், இல்லைன்னா தனியாக தாளிக்கும் போதும் போட்டுக்கலாம். நான் அரைக்கும் போதே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வானலி எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க தேவைக்கேற்ப. வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை தனியாக நறுக்கி வச்சது எடுத்துக்கோங்க தாளிப்புக்காக. வானலியில் பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அரைக்கும் போது வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லை தாளிப்புக்கும் போட்டுக்கலாம். நல்லா அரைச்ச பிறகு அதுக்கப்புறம் நல்லா இது வதங்கின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம், தக்காளி, அதையும் இதில் போட்டு ஒரு கலரிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, புளி அதையும் போட்டு இதில் ஒரு திருப்பு நல்லா கிளறிக்கோங்க. கிளற பார்த்திங்கன்னா குழம்பு திக்னஸ் குடிக்கும். ஸோ அதனால் ஒரு 2 சொம்பு தண்ணி நிறைக்க ஊற்றிக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். கொதித்த பிற்பாடு எனக்கு இங்கே சாப்பாடு வெந்துடுச்சு. ஸோ அதனால் அதை ஒரு கண் பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதித்த பிறகு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே போட்டுக்கிட்டு நல்லா கலரிக்கோங்க. கலரின பிறகு உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதோடு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பாருங்கள் வீட்டில். ஃபுல் டீட்டெயில் வேணும்னா இன்னும் ஃபுல் வீடியோ போடுறேன். தேங்க்யூ கைஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.